சார் ஒரு 5 மினிட்ஸ் சார் சார் நம்ம ஹாஸ்டல்ல இவ்வளவு வசதியா நம்ம சிஎம் கட்டி கொடுத்தோம். ஏகப்பட்ட குறைகள் வந்து எக்கச்சக்கமா இருந்துகிட்டே தான் இருக்கு. போன வருஷமே இது சம்பந்தமா அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பா ஏஐஎஸ்எஃப் சார்பா இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து கீழே முற்றுகை போராட்டம் எடுத்தோம். போன வாட்டி அதுவும் நம்ம சப் கலெக்டர் சார் வந்து நான் பண்ணித்தரோம் வசதிகள்லாம் செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு போனாங்க. சாப்பாடு போன வருஷம் புழுவும் பூச்சி வண்டு டெய்லியுமே நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த ஆதி சமூக நீதி விடுதியில. ஆனா அதுக்கப்புறம் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் சாப்பாடு வந்து கேண்டீன் மாறிச்சு. சாப்பாடு வந்து புழு நிலையில இருந்து மாறி இப்ப தரமான உணவு ஒரு 5 நாள் போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவா வருது. அதற்கப்புறம் வந்து அந்த உணவு தரமற்றதாக தான் வருது. ஊழியர்கள் வந்து மாணவர்களை படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள் எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில வந்து காலேஜ் போறதும் பார்ட் டைமா ஜாப் போயிட்டு வரதும் சில பேர் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் யூபிஎஸ்சி கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரதுக்கு முடியாது. இன்ஸ்டியூட் மூடி இங்க வரதுக்கு டைம் ஆயிடுது. அப்ப கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்கள் வெளியே கொசுக்கடியில படுக்கிறாங்க. சில வாட்டி படுக்க இடம் இல்லாம பார்க்ல உட்காந்துருக்காங்க. ஒரு வாட்டி ராபரி வந்து பசங்கள்கிட்ட வந்து நீங்க ஏன் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி ரவுடிங்க வந்து கலாட்டா பண்றது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துட்டு இருக்கு சார். நம்ம வாட்ச்மேன் வந்து மாணவர்கள்ட்ட இழிவா பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவா பேசுறது, மாணவர்கள் அதை வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் வந்து ஒரு அழகு. ஆனா அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில நேரத்துல டர்ஃப் ஓப்பன் பண்ணி அந்த வாலிபால் டர்ஃப் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓப்பன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளா நாங்களும் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா யாரும் காதுல போட்டு கிடையாது. சாப்பாடு சுத்தமா சரி கிடையாது. வர சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, கிளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. மேம் போன வாட்டி வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டையும் நாங்க கோரிக்கை வச்சிருந்தோம். இவ்வளவு மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்கு. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா வந்து குறைவா தான் இருக்கு. 64 கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாதான கேமரா தான் இருக்கு. அடிக்கடி வந்து தண்ணி வரதில்லை, பாத்ரூம்ல சரியா கிளீன் பண்றது இல்லை, உடைஞ்சிருக்கு.